இயல்பாகவே ஆமை போல பொதுமையாக செய்கிறதுன்னு கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை அமைதியாக இருந்து ஆமை அமைதியாக இருந்து கடைசியில் எப்படி ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சதோ அந்த மாதிரி ஆகுதா, இல்லை ஓடிக்கொண்டே இருக்கிற முயல் ஜெயிக்க போதா அப்படின்றது மக்கள் கூடுறேன். ஆனால் அடிப்படையில் இவர் இயல்பாகவே எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. விஜய் அவர்கள் இந்த நொடி கூடங்க ஒரு கட்சியை கூட, ஒரு சின்ன கட்சி விஜய் அவர்களை நம்பி சேர்த்துருக்கலாம் இல்லையா? இப்போது தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கோங்க, அண்ணன் வேல்முருகன் இருக்காரு, அவரை சந்திச்சு யாரோ ஒரு 2 பேர் அமிச்சு கூப்பிட்டுருக்கலாம் இல்ல? அவர் என்ன எனக்கு வந்து 30 சீட்டு கொடுங்க, 2 ராஜ்யசபா கொடுங்க நான் கேட்க போறாரு? வேல்முருகன் இதுக்கு முன்னாடி அப்படி எதனா கேட்டிருக்காரா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஏன் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஒரு காலத்தில் அண்ணன் தம்பியா தானே பழகிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஏன் பிரிஞ்சிங்க? ஏன்னா இவர் அந்த பிராண்ட் நேம் சொன்னார் பாருங்க சார் அழகா, அவங்க வந்து அதை தான் ஸ்ட்ராட்டஜின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கினாங்க. முதலமைச்சரா எடுத்த உடனே வரோம், அப்படியே முதல்வராக வரும். இந்த படம்லாம் கதை கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பேலாம் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சீன் எடுத்து சொல்லுவாங்க, சார் ஓப்பனிங் வைக்கிறோம் சார், பெரிய பிரச்சனை சார், அப்புறம் பார்த்தா ஒரு அமைதி, திடீர்னு பார்த்தா நீங்கள் முதலமைச்சராக வரீங்க சார், அப்படியே ஒரு எடுக்கிறோம். அந்த மாதிரி யாரோ சொல்லிக்கிறாங்க, அதை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. இல்லை ஒர்க் அவுட் ஆயிருக்கே. எப்போ இந்த இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்புல 15% வந்து என்னன்னா 15% வாங்கியிருக்காங்க. 15% வாங்கிட்டு 15%க்கு என்ன 150 எம்எல்ஏ கிடைக்குமா சார்? மொதல் கட்சியாக ஜெயிக்கணும்னா 40% வெற்றி வேணும் சார். பல்முனை போட்டுனா குறைஞ்சபட்சம் 35 வேணும். 30% வாங்கினா இரண்டாவது கட்சி இல்லை எதிர்கட்சி சார். இது வந்து எந்த கட்சி வாங்குதோ அதை நம்பர் எடுத்து, இது கணிதத்துக்கும் கட்சிக்கும் வந்துட்டு எந்த கட்சி எவ்வளோ வாங்குதோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 15%க்கு என்ன போஸ்ட் கிடைக்கும் அதை சொல்லுங்க. ஆமா, சி ஓட்டர்லாம் வாங்கியிருக்காங்க. இன்னும் 3 மாசம் இருக்கே எலெக்ஷன். அப்படி வரீங்க நீங்க. அதாவது இது எங்கிருந்து நமக்கெல்லாம் இது வருதுன்னா 20ல இருந்து 24 போய் 30 போய் 34 போய் 40 ஆனாங்க பாருங்க. கேட்டா 40% எப்படி வந்ததுன்னா 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, வீட்டுக்கு 1 கோடி இருக்குன்னு. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, சரி அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, 17% ஓட்டு வாங்க போறேன்றாரு. அப்போ அவர் கணக்கு பிரகாரம் பார்த்தா அவர் ஒரு 70-80 லட்சம் ஓட்டு வாங்கிடுவாரு. அதிமுக 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களா, திமுக 2 கோடிக்கு மேலேயே போயிடுச்சு. ஏன்னா இப்போ ஆளுகின்ற கட்சி அவங்க ஒரு 2 கோடி, வன்னிய சொந்தங்கள் ஒரு 1 கோடி இருக்கும், அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த், இப்படி எல்லாம் போட்டா தமிழ்நாட்டோட ஜனத்தொகை 25 கோடி வருது. கேட்கறான், நம்புற மாதிரியா இருக்கு.